ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம், தமிழ் மாதங்களிலே வைகாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வைகாசி மாதம் ரிஷபராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான். உங்கள் ராசி அதிபதி ப்ளஸ் 6ஆம் இடத்து அதிபதி. ஆக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைந்து காணப்படுகிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். அதாவது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளிலே வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். போகஸ்தானம் 12ஆம் இடம், கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். 12ஆம் இடத்து மறைந்து இருக்கிறார் ராசிநாதன். எப்பொழுதுமே ராசிநாதன் 12ஆம் இடத்திலே மறைவது சிறப்பில்லை. 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு. ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது பழமொழி. ராசிநாதன் 12ஆம் இடத்திலே வெறும் 6 நாட்கள், அதாவது வைகாசி பிறந்து 6 நாட்கள் மட்டுமே மறைந்து காணப்படுகிறார். அடுத்ததாக உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். ராசியிலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று முழு பலத்தோடு சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்கள் ராசிநாதன் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், அதாவது குரு உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். குரு பெரும் தனத்திற்கு அதிபதி, சுக்கிரன் கையிருப்பு பணத்துக்கு அதிபதி. ஆக உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். கூட குரு சஞ்சரிக்கிறார், கூட சூரியன் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு புதனும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்க போகிறார். ஆக உங்கள் ராசியிலேயே 4 கிரகமும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறது. அதிலும் அந்த இடத்திலே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். சூரியனிடம் அஸ்தங்கம் அடைந்தாலும் கூட அந்த ராசியோடைய பலனை சூரியன் தந்துதான் ஆக வேண்டும். ஆக இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருகிறார். 6ஆம் தேதிக்கு பிறகு மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருகிறார். இந்த ஜென்ம குருவுடைய மன அழுத்தம் குறையும். ஏன்னா எப்போவுமே சுக்கிரன் ஜாலியான கிரகம். அவர் ஆட்சி பெறாருன்னா அப்போ இந்த ஜென்ம குருவுடைய மன அழுத்தம், மன குழப்பம், மன சஞ்சலத்துடைய கெடுபலன் குறையும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் என்பது மேடை பேச்சு. 5ஆம் இடம் என்பது விளையாட்டு ஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 2க்கும் 5க்கும் உடையவர் யார் என்றால் புதன். புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்திலே இந்த மாதம் 18ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார், விரயஸ்தானத்திலே. பொதுவாகவே 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது சிறப்பில்லை. அதாவது வருமான ஸ்தானம் 2ஆம் இடம், விரயஸ்தானம் 12ஆம் இடம். ஆக வருமானம் விரயமாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகிறது. ஆக செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் இடத்து அதிபதி 12லே இந்த மாதம் 18ஆம் தேதி வரை சஞ்சரிக்கும் பொழுது. அடுத்ததாக 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது புத்திரர்களால் செலவுகள், அதாவது தாத்தா பாட்டி அவங்க வகையில் செலவுகள், பூர்வீகத்தால் செலவுகள், இந்த மாதிரியான செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே புதன் 18ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். அதுவும் ஒப்பந்தம். புதன்னா யார்? ஒப்பந்தம். புதன்னா கையெழுத்து. இந்த மாதிரியான புதன் எப்போவுமே இந்த தகவல் தொடர்பு குறிக்கக்கூடியது. அதன் வழியாக செலவுகள், இது போன்ற விஷயம், அதாவது ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் தவிர்க்கணும் 18ஆம் தேதி வரை. ஏன்னா புதன் உங்கள் ராசிக்கு மறைந்திருப்பதால். ஆக இந்த ராசி 12ஆம் இடத்திலே மறைந்திருந்த புதன் 19ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். இது ஒரு அற்புதமான நிலை. 2ஆம் இடத்து அதிபதி ராசியிலே சஞ்சரிப்பது தனயோகம். அதாவது வாக்கு, தனம், குடும்பஸ்தான அதிபதி ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது தனயோகத்தை கொடுக்கும். அடுத்ததாக 5ஆம் இடத்து அதிபதி அதாவது 5ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி அதிர்ஷ்டஸ்தானம். அந்த அதிர்ஷ்ட அதிபதி ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது அதிர்ஷ்ட மழை பொழியக்கூடிய அமைப்பு இருக்கும். 2க்கும் 5க்கும் உடையவர் ராசிக்கிலே சஞ்சரிக்கும் பொழுது 18ஆம் தேதிக்கு பிறகு யோகமான காலம். புதன் வழி அனுகூலங்கள், ஒப்பந்தங்கள் மூலம் லாபங்கள், பத்திரப்பதிவு மூலம் லாபங்கள், புதிய நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய செய்தி நமக்கு சேரும். ஆக இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு
12க்கும் 7க்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். 7ஆம் இடம் நம்முடைய வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 7க்கும் 12ஆம் இடம் அயன பய சயன போகஸ்தானத்துக்கு போகஸ்தானம் 12ஆம் இடம். ஆக இந்த 7க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள், நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய இடம் 12ஆம் இடம், 11ஆம் இடம். ஆக இந்த 11ஆம் இடத்திலே இந்த 7ஆம் இடத்து அதிபதி சஞ்சரிக்கும் பொழுது 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் வழி ஆதாயங்கள் பெருகும், கணவன் அல்லது மனைவி மூலமாக லாபங்கள் பெருகும், கூட்டு தொழிலே லாபங்கள் பெருகும், இல்லைன்னா கூட்டு தொழில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் இந்த 7ஆம் இடம் என்பது வாடிக்கையாளர்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் நமக்கு சேருவார்கள். இந்த சமூகத்திலே நிறைய நமக்கு, அதாவது 11ஆம் இடம் என்பது என்னன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். ஆக 7ஆம் இடம் என்பது இந்த சமூகம். ஆக இந்த சமூகத்தில் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலே 19ஆம் தேதி வரை சஞ்சரிக்கும் பொழுது, 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது லாபம்தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் எந்த கிரகமும் நன்மைகளையே செய்யும். அதிலும் செவ்வாயுடைய காரகத்துவம் நிலம் பூமி, இதன் மூலமாக வருமான, சகோதர வகைகளிலே லாபம், சகோதர வகையினரால் லாபம். அதே போல் ஏனென்றால் செவ்வாய் சகோதர காரகன். அதே போல் இந்த செவ்வாய் இயந்திர காரகன். ஆக இயந்திரங்களின் மூலமாக வருமானம், இது போன்ற அமைப்புகள்லாம் 19ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானம், அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் உங்கள் ராசியிலே இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி சுகஸ்தானாதிபதி ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது சுகவாசியாக வாழ்வார் என்பார்கள். 10ஆவதுக்கு சுக்கிரன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று, ஜாலியான கிரகம் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆக இந்த மாதம் முழுவதுமே சுற்றுலா செல்வது, இன்பகரமான விஷயங்களிலே கவனம் செலுத்துவது, இந்த மாதம் முழுவதுமே ஜாலியாக, அதாவது சுகமாக வாழக்கூடிய அமைப்பாகவே இந்த சூரியன் உங்களுக்கு உங்கள் ராசியிலே 4ஆம் இடத்து அதிபதி சஞ்சரிக்கிறார். வீடு புதிய வீடு கட்டுதல் அல்லது புதிய வீடு வாங்குதல், இல்லைன்னா வீட்டை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா வீடு, வண்டி, வாகனம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா நம்மளுடைய வாகனம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இந்த வாகனம் சம்பந்தமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பூமியால் ஏற்படக்கூடிய லாபம். ஏற்கனவே 11ல் செவ்வாய், அதுவும் பூமியால் ஏற்படக்கூடிய லாபம். 4ஆம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்கும் பொழுது மறுபடியும் பூமியால் ஏற்படக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது இந்த மாதம். சூரியனும் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். ஆக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குருவுடைய மன அழுத்தம் குறைந்து ஒரு ஜாலியான, ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.